கூட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதே உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவோடும் கூட இருக்கிறது. 4வது வசனம், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம் என்பதாம். நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறது உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்பதாம். ஹல்லேலூயா. தேவனோடும் அப்போஸ்தலரோடு கூட சேர்ந்த சபையோடு கூட ஐக்கியமாக இருக்கும்படி உங்களை அழைக்கிறோம், உங்களுக்கு இதை அறிவிக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. மனித ஜாதி பாவத்தினால் சிதறி போய்விட்டது, பாசை குழப்பத்தினால் மேலும் சிதறிவிட்டது. இன்னும் கள்ள மதங்களினால் செய்கையினாலும் மனிதனுடைய துர் ஆலோசனையினாலும் பல விதத்திலும் மனிதர்கள் பிரிந்திருக்கிறார்கள், ஒருவருக்கொருவர் விரோதியாக இருக்கிறார்கள். ஒருவர் வாழ்கிறது இன்னொருவருக்கு பிடிக்கவில்லை. மனிதர்கள் இவ்விதமாக இருக்கிறார்கள். ஒன்று அவர்கள் அல்லது அவர்களுடைய குடும்பம் அல்லது ஜாதி அல்லது நாடு என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. நாமும் என்று சொல்லும் அளவுக்கு மனிதன் வராதவரை மனிதனுக்குள்ளே ஐக்கியமோ சமாதானமோ திருப்தியோ சந்தோஷமோ இருக்கவே இருக்காது. நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியமாக இருக்கும்படி அறிவிக்கிறோம், இதை அறிவிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனை பற்றி அறிவிக்கும்படியான ஒரு செய்தி இவைகளிலே உண்டு. முதல் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் கடைசி வார்த்தை, அந்த ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். 2வது வசனம், அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். 3வது வசனம், நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியமுள்ளவர்களாக இருக்கும்படி இதை அறிவிக்கிறோம். 5வது வசனம், தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது என்பதாகும். கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு ஒரு செய்தி உண்டு. அறிவிக்கிற செய்தியாவது தேவன் ஒளியாக இருக்கிறார் என்பதாகும். தேவன் பரிசுத்தமாக இருக்கிறார், அவர் பரிசுத்தர் என்று சொல்லி அறிவிக்கிறோம் என்று சொல்லி இந்த வேதவாக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதோடு கூட எல்லா ஜனங்களும் சபையாக வந்து அவ்விதமாக தெய்வீக ஐக்கியத்தையும் மனிதனோடு உள்ள ஐக்கியத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அழைப்பு கொடுக்கப்படுகிறது. புதிய சபை ஊழியம் ஒப்புரவாகுதலின் ஊழியம். தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாக இதை உங்களுக்கு அறிவிக்கிறோம், உங்களை அழைக்கிறோம் என்று 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18 முதல் 20 எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாமம் தேவனோடு ஒப்புரவாகிறதின் மூலமாக மனிதனோடு கூட ஒப்புரவாகி ஐக்கியமாக இருக்க முடியும். மெய்யான தேவன் இல்லாத மக்கள் ஒருபோதும் ஐக்கியமாக இருக்க முடியாது. உலகத்திலே மக்கள் தீமை செய்கிறதற்கு கூடுகிறார்கள், அவர்கள் தீமை செய்கிறார்கள், பின்பு பிரிந்து போய்விடுகிறார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் ஐக்கியம் கிடையாது. ஏதாவது கலகத்தை பண்ணுகிறதற்கு அல்லது ஏதாவது பூஜை பண்ணுகிறதற்கு ஏதாவது அங்கே கூடி வருகிறார்கள். ஆனால் இதெல்லாம் ஒரு கூடையிலே ஆப்பிளில் இருந்து அந்த கூடையை கீழே போட்டுவிட்டால் அப்படி செதறி போய்விடுமோ, அது முடிஞ்ச உடனே அவர்கள் செதறி போகிறார்கள். ஒருவர் பகை, ஒருவர் பிடிக்காது, ஒருவர் வெறுக்கிறது, தீழ்ப்பாய் எண்ணுகிறது, அல்லது தங்களை பெரியவர்களாக எண்ணிக்கொள்வது, விதமாக உலக ஜாதிகள் பிரிந்து கிடக்கின்றன. தீமை செய்ய ஏதாவது தவறான காரியத்திற்கு அவர்கள் கூடி வருவார்கள். மற்றபடி நன்மை செய்ய அவர்களால் முடியாது, அவர்கள் கூடி நன்மை செய்யறதில்லை. எங்கேயாவது அந்த கூட்டங்கள் கூடுகின்றால் ஏதாவது தீமை செய்ய. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தேவனோடும் திருச்சபையோடும் ஐக்கியமாக இருக்கும்படியாக மனிதர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரம். இதன் மூலமாக மெய்யான ஐக்கியம், ஜாதி உயர்வு தாழ்வு, படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், முட்டாள் அறிவாளிங்கிற எந்த வித்தியாசமும் இல்லாமல் சகோதரத்துவமாக சபையாக ஐக்கியமாக இருக்கும் நிலை கிறிஸ்துவத்தின் மூலமாக தேவனால் வெளிப்படுத்தப்பட்டது. மற்ற மதங்கள்லாம் சில அறிவுள்ள மனிதர்கள்
மனித ஆத்மா முக்தி அடைய வேண்டும் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களை தோன்ற பிரகாரம் மதங்களை உண்டு பண்ணார்கள். ஒரு மதத்தினுடைய கருத்துக்கும் இன்னொரு மதத்தினுடைய கருத்துக்கும் வேறுபாடு உண்டு. முக்தி என்று சொல்லப்படுகிறது ஒவ்வொருவரும் வெவ்வேறுமாக நினைக்கிறார்கள். தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் மனிதன் தன்னண்டை வருவதற்காக தேவன் காண்பித்த வழியை மார்க்கமாகவும் கிறிஸ்தவம் என்று சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் யோவான் 14:6 என்னாலே இல்லாமல் ஒருவரும் ஆவணத்தில் வரான். இப்படி முக்தி சேர்வதற்கு நானே வழி, அது நடக்கிறதுக்காக சத்தியத்தை நான் பேசுகிறேன், நானே சத்தியம், அதில் அடையக்கூடிய நித்திய ஜீவனம் நானே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். முடிவில் என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், முக்தி சேர மாட்டான் என்று சொல்லியிருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இறைவனோடு ஐக்கியமாக இருக்கும்படியாக மனிதன் படைக்கப்பட்டான். இறைவனோடு உள்ள ஐக்கியத்தை அவன் கெடுத்து கொண்டபடியினால் தங்களுக்குள்ளும் அவர்களுக்குள்ளே ஐக்கியம் இல்லாமல் போயிற்று. ஆதாம் ஏவாள் மேலே குற்றஞ்சாட்டினான், ஏவாள் சாத்தான் மேலே குற்றஞ்சாட்டினான், பாம்பு மேலே குற்றஞ்சாட்டினான் என்று பார்க்கிறோம். அந்த பாம்பு தான் ஆதி பாம்பு என்று சொல்லி வெளிப்படுத்தின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனிதன் ஐக்கியமாய் சமாதானமாய் இருக்கும்படியாக படைக்கப்பட்டான். இறைவனோடு ஐக்கியமாய் சமாதானமாய் அவன் ஆனான் என்றால் மனிதனோடும் ஐக்கியமாக இருப்பான். அந்த வேறுபாடுகள் இல்லாதபடி மனிதர்களை மனிதனாக எண்ணுவார். பொதுவாக நாம் பார்க்கிறோம் மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு என்று சொல்லி, ஆனால் தேவன் மேலே இருந்து பார்க்க அவருக்கு திசை கிடையாது. நாம் பார்க்கிறோம் ஏற்ற ஆளுடையவர்களாய் அவர்கள் அந்த ஜாதி இவர்கள், இந்த ஜாதி இவர்கள், ஏழை அவர்கள், பணக்காரர் என்றாலும் தேவன் ஆத்துவாங்கிற ஒரே பார்வையிலே மேலே இருந்து பார்க்கிறார். எல்லாரும் அவருக்கு சமம், எல்லாரும் ஆத்துவாக்கள், அவ்வளோதான். அதாவது நம்முடைய பார்வை தேவனுடைய பார்வை வித்தியாசமாக. தேவனுடைய பார்வையில் பார்த்தால்தான் அதாவது சில சத்தியங்கள் விளங்கவும் சில சத்தியங்களை நாம் கை கொள்ளவும் அறிவிக்கவும் முடியும். மனிதன் பாவத்தினால் மனதிலே தேவனுக்கு சத்துருவாக இருக்கிறான். ஆனபடினால் முதலாவது அவன் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கொடுக்க நீங்களும் எங்களோடு ஐக்கியமாகி இப்படி தொடர்பு எடுக்கலாம் என்று சொல்லி அப்போஸ்தலர் அறிவிக்கிறார்கள். ஆனால் இன்றைய கிறிஸ்துவ சமுதாயத்திலையும் அநேக மக்கள் அவரவர்கள் நேரடியாக பிதாவோடு தொடர்பு எடுத்துக்கொண்டு முக்தி சேரலாம் என்று சொல்லி எண்ணுகிறார்கள். இயேசுவை விசுவாசித்தாலும் அந்த விசுவாசம் களங்கம் உள்ளதாக குறைவுள்ளதாக இருக்கிறது. சாத்தானுக்கு எப்பொழுதுமே இயேசுவை விசுவாசிக்கிறதை பற்றி அவருக்கு கவலை இல்லை, மனம் திரும்பதை பற்றி கவலை இல்லை, ஞானசாமிரதை பற்றி கவலை இல்லை. அபிஷேகம் பெற்றாலும் பெற்றுக்கொள்ளட்டும், ஆனால் ஒருபோதும் இவன் சபையை ஆயிடக்கூடாது. சபையை ஆயினால் இவன் ஒரே சரீரமாகிவிடுகிறான், கிறிஸ்துவோடு கூட இணைந்து விடுவான், கிறிஸ்துவோடு இணைந்து பூர்ணப்பட்டால் முக்தி போயிடுவான். எப்படியாவது இந்த கள்ள உபதேசங்கள்லாம் மனிதன் முக்தி அடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படாதபடி தடுக்கிறதற்காக உண்டதானதாகும். ஆனால் அவன் வேணும்னா அவனே கூட்டி கொண்டு போய் ஞானசானமே கொடுத்துருவான், அவனும் கொடுத்துருவான், அவன் ஆட்களுக்கு மூலமாக கொடுத்துருவான். இதில் முக்கிய காரியம் என்னென்றால் இந்த தவறான உபதேசங்கள் எப்படி உண்டாயிட்டு என்று பார்க்க வேண்டாம். தவறான மனிதர்கள்னாலே இது உண்டானது தான். இது பரிசுத்தவான்களால் உண்டானது அல்ல, அல்லது தேவன் வெளிப்படுத்தி செய்தது அல்ல. தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்மையால் முதலாவது தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். இது கொலோசியர் 1:20-21 எழுதியிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18 முதல் 20 முடிய எழுதியிருக்கிறது. கொலோசியர் 20:21 வாசி. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரிகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். 2 கொரிந்தியர் 5:18 முதல். இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அதனெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்து நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புதிய சபை ஒப்புரவாக்குதலையும் உபதேசமாக்கும். முதலாவது அவர்களை அழைத்து பாவ அறிக்கை செய்து தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்கிறதும், மனசோடு கூட சரியில்லாத காரியங்கள் அல்லது மன்னிப்பு பெற வேண்டியது அல்லது மன்னிப்பு கொடுக்க வேண்டிய காரியங்கள் மன்னிப்பு கொடுக்கவும், யாரிடத்திலேயாவது பொருள் வாங்கி இரவலாய் வாங்கினதை
அப்படியே வைத்துக்கொண்டு மறதியாகி அவர்களும் மறந்து விட்டிருக்கிற திருப்பி கொடுக்கவும், திருடினதை திரும்ப செலுத்தவும், வஞ்சகமாய் சம்பாதித்ததை திரும்ப ஒப்படைக்கவும் விதமான காரியங்களும் செய்து மனிதன் ரட்சிப்படைவதற்கான வழிமுறைகளை அமைக்கப்பட்டிருக்கிறது. இவ்விதமாய் தான் ரட்சிப்பு உண்டாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அதனால் இனி ரட்சிக்க விடா, விசுவாசித்தால் மாத்திரம் போதும், ஞானசானம் எடுக்க வேண்டிய தேவையில்லை. கள்ள ஞானசானம் எடுத்தானா ஒப்புரவாதத்தில் அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், மன்னித்தார் ஆண்டவர் என்று சொன்னால் ஆண்டவர் மன்னித்து விடுவார், அப்படினால் இப்படி போகலாம் என்று சொல்கிறார். விசுவாசிக்கிறது என்றால் என்ன? விசுவாசிக்கிறது என்றால் அவருடைய உபதேசத்திற்கு கீழ்ப்படுகிறது என்று அர்த்தம். விசுவாசித்து கீழ்ப்படிய வேண்டும். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்காக என்னென்ன செய்ய வேண்டும் என்று வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது. ரட்சிக்கப்பட அவன் எந்த நற்கிரியும் செய்ய வேண்டாம், அந்த ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொள்ள அவன் கீழ்ப்படிய வேண்டிய சில கட்டளைகள் உண்டு. இவ்விதமாக சரியான உபதேசம், சரியான ஒப்புரவாக்குதலை புதிய எருசலேம் சபைதான் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறது, நடைமுறை செய்யப்படுகிறது. மற்றவர்கள்லாம் ஒரு மொட்டை உபதேசம். எப்படி என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி நீங்கள் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதத்தை சொல்லுங்க. விசுவாசி ரட்சிக்கப்படாதற்காக எந்த சபைக்கு போனால், எந்த ஊழியக்காரத்துக்கு போனால் யார்ட்டும் பாவரிக்கை செய்ய வேண்டாம், நீ வீட்டிலே இருந்து ஜெபித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லி அதற்கு வேதத்தில் ஆதாரமே கிடையாது. ரட்சிக்கப்பட்டவர்களெல்லாம் ரட்சிப்பை சாட்சி கொடுத்தவர்களெல்லாம் ஊழியர்களுக்கு முன்பாக கொடுத்தார்கள், சபையின் முன்னாலே தான் கொடுத்தார்கள். மேலும் என்னை குறித்து மனுஷர்கள் மத்தியிலே அறிக்கை செய்ய குறித்து நானும் பரவதின் பிதாவின்பாக அறிக்கை செய்வேன், என்னை குறித்து அறிக்கை செய்யவே நானும் மறுதளிப்பேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரம். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் ஒருவர் ரட்சிக்கப்படுகிறதற்கு முதலாவது விசுவாசிக்க வேண்டும், ரெண்டாவது மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி விசுவாசிக்க வேண்டும். வெறும் விசுவாசம் இல்லை, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி பூலோகங்கள் அறிவிக்கப்பட வேண்டும் என்று லூக்கா 24:47 இறைவன் சொன்னார். மனம் திரும்புதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. வெறும் விசுவாசத்தினால் பாவ மன்னிப்பு உண்டாகாது. யாராவது வாசிக்கலாம் லூக்கா 24. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும். தேவனுடைய பிரசங்கம் மனம் திரும்புதல். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய முதலாவது கிறிஸ்துவ பிரசங்கத்திலே அவர் சொன்னது இதுதான். ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சகோதரர் என்று கேட்டவர்கள் சொன்னது, நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறது என்னென்றால் ஞானஸ்நானம் தான் ரட்சிப்பு வராது. வெறும் ஞானஸ்நானம் ரட்சிப்பு வராது, முறையான ஞானஸ்நானம் ரட்சிப்பு உண்டாகிறது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எதற்காக? பாவ மன்னிப்புக்கென்று. பாவ மன்னிப்பு பெறுவதற்காக மனம் திரும்ப வேண்டும், பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். ஞானஸ்நானத்தினுடைய தோற்றுவா யோவான் ஸ்நானங்கள் அவர் வழிமுறை காண்பித்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலும் ஞானஸ்நானம் அவ்விதமாக தான் கொடுக்கப்பட்டது. இயேசு நாமத்தினால் என்றால் அர்த்தம் இது என்றால், இப்போ இயேசு நாமத்தினால் என்று சொல்லி நாம் ஜெபம் பண்ணுகிறோம். என்னுடைய அர்த்தம் அந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்து இடத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு ஆபிதாவிடத்திலே எடுப்பார். இயேசு நாமத்தினால் என்றால் யூதர்களுக்கு சொல்லப்பட்டது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அர்த்தம். ஒரு தடவை நான் வேலைக்கு போய்விட்டேன். ஜெரிமேரில் நடந்த சம்பவம். ஒரு இயேசுநாமக்கார், அவர் அதாவது இயேசுநாம ஸ்டடி எடுத்த ஆள் அங்கே வீட்டுக்கு வந்திருக்கிறார். என்னை தேடி, நான் இல்லை வீட்டில். அப்போ அங்கே ஒரு வாக்குவாதம் பேசிக்கிட்டு இருந்தார்கள். ஏனென்றால் இயேசுநாமம் தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் அதை கேட்டுக்கிட்டே உள்ளே வந்தேன். மத்தியான வேளையில் எப்பொழுதுமே ஃபஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு போவேன். 6 மணிக்கு வேலைக்கு போய்ட்டு 2க்கு ஓவர் ஆயிரம், 2:15 2:30 வீட்டுக்கு வந்துடுவேன். அவர்கிட்ட கை கால் விட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு வந்து உட்காந்து, என்ன தர்க்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்போது பால்ராஜ் சொன்னார், இயேசு நாமத்தினால் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு இவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்படியா, எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டேன். இயேசு நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கறது எந்தெந்த இடத்துல இருக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்போது இப்படி அப்போ 2:38 19 4 அது சொன்னார். அது சரி, ஆனால் அப்போ 8:16 அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞான